தண்ணி கமருதேன் கமருதேன் சுஷ்மிதா இந்த வந்துட்டேன். தண்ணி வருது. கம்மு கம்மு ஆனந்தே ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க முடியுது. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க அது எனக்கு தெரியல. பசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. ஐயா தண்ணி வருதியா? என்னையா தண்ணி? ஐயோ மகிழ்ச்சி. இங்க தூங்கலாம்டா. இங்க தூங்க எழுப்பி அட்லீஸ்ட் இங்க ஓடிடலாம். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. ஐயா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எதுக்காக எடுக்கிறீங்க? அங்க பாத்தீங்களாண்ணே திருட்டு வசமா மாட்டிட்டான் பாருங்க. நான் திருடுறேனா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க ரூல் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க. நாங்க இருக்கோம்ல. உங்ககிட்ட பேசுறது எனக்கு அவசியமே கிடையாது. கேக்குது அப்படியே உன்கிட்ட பேச விருப்பம் கிடையாது. எமர்ஜென்சிக்காக நான் எடுத்து அப்படிதான் எடுத்து வேலையை பாரு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது எகத்தாளமா பேசுறேன். இங்க பாரு, என்ன அவரு ஓவரா பேசுறாப்படி, அளவுக்கு அதிகமா பேசுறாப்படி, பாடி ஷேவிங் பண்றாப்படி. அவர்கிட்ட பேசுறவனு எனக்கு அவசியமே கிடையாது. அந்த சொக்கநாத என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவர்னா பெரிய இவரா? ஆனா அந்த பொசிஷன்ல அவர் இருக்காருன்னா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அந்த 24 மணி நேரம் உங்க அப்பதான் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா சார் அப்படி இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. வாட்டர்மெலன் சார் பாடி ஷேவிங் வந்து இன்டென்ஷனா பண்ணல. முதல்ல கலாய்க்கிறத ஒரு வரைமுறையோட என்ன கலாய்க்கிறோம் தெரிஞ்சு நீங்க பேசினாலே இதுக்கு மட்டும் கட்டுது. அது எங்க அது ரெக்கமெண்டேஷனா? மார்னிங் ஆக்டிவிட்டி வாட்டர்மெலன் அகாடமி. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். ஒரு சின்ன டயலாக் தான். காதை கடிச்சிடாம சொல்றியா? கண்ணு மாறணும். கண்ணு மாடலேஷன் பாரு. சுளுக்கு எடுத்துருவேன். எதுவும் கோடாலி சேலமா கொண்டு வந்த 1 2 3 ரெடி ஆக்ஷன். சுல்லா சூறால சுளுக்கு எடுத்துருவேன். ஒன் மோர். சூப் மூடிட்டு இருக்க மாட்டேடா. டேக் ஓகே கேமரா ஆஃப். காதல் பட கிளைமாக்ஸ். என்ன கண்டாவி மாதிரி. ரெடி ஆக்ஷன். என்னோட பிரேலகரா மச்சான். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. யாருக்கு வந்து திமிர் படத்துல அந்த ஒரு கேரக்டர் பண்ணுவாங்கல்ல. ஓகேவா நானும் மதுரக்காரி தான்டா அப்படின்றது. ஓகே ஓகே ஆஹா வலுவா குத்துவான் போல் இருக்கு. ராம ஈமு தொண்டை குமார் மரணம் நியூஸ கூடு போ. என்ன நான் ஆளு ஏன் உதிர்க்கா இல்லையா சொல்லி தள்ளியா முதல்ல. நான் இவரை கொல்லல. நானும் சாகல. பிதாஜி நீங்க தப்பிச்சிட்டீங்க. இட்ஸ் ஜஸ்ட் a miracle. நானும் மதுரைக்காரி தானா? ஏய் முதல்ல நீ பொம்பளையா இருக்கா கத்துக்கடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆசைப்படுறீ. என்ன இவரே எடிட் பண்ணி பேசிடுறாரு. பேசினா எடிட் பண்ணி. என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு லவ் தெரியும்ல. செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. வீரபாண்டிய கட்பான் கொதிக்கிறது என் ரத்தம் துடிக்கிறது என் தசை மானம் கட்டவனே. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. வீரபாண்டிய கட்பம் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா மானம் கெட்டவனே. பெர்ஃபார்மன்ஸ் கோஸ் டு
நம்ம தொழில் திறமை பார்த்து நீங்களே கண்ணு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கடை, ஒரு வடை. அடே கவிட்டு போலாம், அடே கவிட்டு போலாம். எனக்கு வடை வேணும். இது அவருக்கு சொந்தம் இல்லடா. இந்த வடைய போய் சாப்பிட வேணாம்னா மனசு கேக்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு டஃப்பான டாஸ்க் தெரியுமா? அதெல்லாம் தாங்க முடியலையா? சாப்பிடலையா? இல்லையா? பாட்டிக்கு 2 இட்லி வாங்கிட்டு வா. வேணாம், பிரியாணி வாங்கிட்டு வா. இப்ப தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 50 லிட்டர் கம்மியா இருக்கு சார். அது போதுமா? போதாத பீப்பாஸ். வெக்கமா இல்ல? வெக்கம் இல்லையா உங்களுக்குலாம்? வெக்கமா இல்ல? யூனிஃபார்ம் கைட்டி போட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். எத்தனை முறை தண்ணி லாரி வந்தது? எனக்கு தெரிஞ்சு 4 தடவை வந்திருக்கு பிக் பாஸ். கம்ருதன், ஒரு படம் போடுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. நெல்லு, அதையும் பார்த்துட்டு போ. அப்ப கூட தண்ணி இல்லைன்னு வருத்தம் இல்ல, இது டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையாங்கிறது தான் வருத்தம். பண்ணி வைக்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். போட்டி ஆரம்பிச்சு முழுசா 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தூக்கம். அடுத்த டாஸ்க்கு தண்ணி தேவை, என்ன பண்ண போறீங்க? மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, சாரிமா. போங்க, ஏதாவது ஒரு டேப்ல தண்ணி வரும், பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப லிவிங் ஏரியாவுக்கு வாங்க. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். டேச்சி வாங்கடா. கம்ருதன் ப்ரோ, நீங்க தூங்கி இருக்கவே கூடாது. நைட் டைம்ல நான் ஃபுல்லா இருந்தீங்களா? முன்னாடி விடிய விடிய நான் உட்கார்ந்திருந்தேன், நீங்க இருந்தீங்களா? நாங்க இது பாத்துக்கிறோம், சரிங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்பட ஒண்ணும் அவசியம் கிடையாது. நான் கவலைப்படுவேன், எனக்கு தண்ணி வேணும், நான் கவலைப்படுவேன். மண்ட மாநிலம் போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். இது வீட்டு தலைக்கான 2வது டாஸ்க், வெளுத்துக்கட்டு. அழுக்கான ஜீன்ஸ் கொடுக்கப்படும், அதை நீங்கள் அழுக்கு போக வாஷ் செய்ய வேண்டும். ஏங்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற? என்னை வேலை வாங்க, வேலை வாங்க. ரெடி? அடிச்சுக்காம ஏறுங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? வெள்ள ஏறி வழிவிடுங்க, ஏறிக்கிறேன். தள்ளுங்கண்ணே. அட பாவிலா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. என்னமாமா இது? என்ன நொன்னாமா? பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. அட பாவிலா, என்னடா நடக்குதுங்க? நீ வேற பேசாம உட்காரப்பா. ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்டு அடிக்கிறது. அது உங்க பெரியமாவே இல்ல தைதி தமிழரசிய. அழுகுறான். அழுவலையா? மறுபடியும் அவனுடைய கோபம் கனலா எரியுது அவன் மனசுக்குள்ள. கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't fool around. எனக்கு அடிபட்டு வந்து அடிச்சுக்கிட்டால கண்டிப்பா அடிப்பாங்க. அது அவங்க இருக்காங்க பாரு, பயங்கரமா தள்ளி விடுவாங்க மூஞ்சில. ஒரு ஏத்தா வாங்க. இங்க வந்துருச்சு. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த பேண்டோட விலை 500 ரூபான்னு சொன்னியே, இப்படி கண்ணா பின்னான்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு மரகர கைண்டடிச்சா? இந்த குத்து போறான சக்தி அவனை குத்துறா. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. நம்பர் 1 துஷார். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி. தலைப்பு நான். இந்த உலகத்துல நானுங்கிற வார்த்தை
இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த வார்த்தை நான். சார் 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 ஒரே அதே மாதிரி ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. உங்களை பத்தின கதை சார் இது. ப்ளீஸ் உங்களுக்கு புரியலனா கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நான் போறேன். நீங்க வேண்டாம் என்ன கைட் பண்ணாதீங்க. தலைப்பை வைத்து பேசுறேன், பிடிக்கலன்னா தயவு செய்து போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ போடா வரல போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். சரி ஓகே இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஓகே ஓகே. பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். அவன் கஷ்டம் அவனுக்கு சரியா. சினிமா சரியா இருக்கும் அப்படின்னு 7 வயசுலயே நான் டிசைட் பண்றேன். கையில இருக்கிற எல்லாம் மொபைல் வச்சுக்கிட்டு ஏண்டி உயிரை வாங்குறேன். பார்வதி நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டா இருக்கேன். அதே தான் நானும் பண்ணுவேன். உங்களை பேச விடுறேன். ஒரு டைரக்டர் நானே எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியல. ஆம்பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்க. சார் கால் மேல கால் போடுறது உங்களுக்கு கால் மேல கால் போடுறது தப்பு இல்லைங்க. அந்த ஆட்டுறது இருக்குல்ல, ஏன் சார் அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது இல்ல. பக்கத்துல ஏன் கால் போடுற? உன் கால கீழ போடா. கால் மேல கால் போட்டா கால் தான். ஒரிஜினல் நேம் வந்து மகாகவி கலையரசன். ஆக்சுவலி காளியோட வரத்துல பிறந்தனால கலைஞர்களுக்குன்னு ஒரு விருது கொடுப்பாங்க, பத்ம விபூஷன் விருது. இந்த வருஷம் கட்டாயம் நான் வாங்குவேன். நான் இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான். வரம்புகளில் யார் வரட்டும் வரட்டும் ஒரு யுத்தம். பிக் பாஸ் சீசன் 9 நண்பர்களின் நாடி நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம் என்று சொல்லி சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு கொஞ்ச நேரம் போய் கார்டன்ல உட்கார். எனக்கு தெரிஞ்சது அழுகிறது மட்டும்தான். எனக்கு யாரும் இல்ல. மச்சான் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அக்கா நிறுத்துக்கா அக்கா. எனக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும். எனக்கு நம்ம இருக்கிற ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிடுகிறேன். அரா 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 அராதே அரா அரா அரா